தமிழ் மிக்சரின் மற்றொரு இனிமையான கற்றல் அனுபவத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நாம் LCM வேரியபிள்ஸ் கொடுத்தா லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது மீசியம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு சம் நம்மளோடது. XZ YZ XY அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஒரே ஒரு ரூல் தான் ஃபாலோ பண்ணணும். ஹையஸ்ட் பவர் ஆல் டேர்ம்ஸ், அவ்வளோதான். சரியா? ஹையஸ்ட் பவர் ஆல் டேர்ம்ஸ். சரி, இங்கே வந்து பாருங்கள், இப்போது X இருக்குது, இங்கே வந்து YZ இருக்குது, இங்கே XY இருக்குது. X ரெண்டு இடத்துல இருக்குது, காமனாக 3 இடத்துலையும் இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லா டேர்மும் நம்ம எழுதி தான் ஆகணும். ஓகேவா? எல்லா பவர்லேயும் இதில் 1 தான் இருக்குது. ஸோ X எழுதிக்கோங்க, ஒய்யும் ஒரே ஒரு இதாக இருக்குது எழுதிக்கோங்க, இசட்டும் பவரில் 1 தான் இருக்குது. அவ்வளோதான். இதோட LCM வந்து, அதாவது இதோட மீசியமா X Y Z, அவ்வளோதான். அது மாதிரி இந்த சம் பார்த்திங்கன்னா இங்கே X² Z, YZ², Y² Z. சரி, இப்போ X பாருங்கள், இங்கே X² இருக்குது, இந்த ரெண்டுத்துலேயும் Xே இல்லை. ஸோ இதுதான் ஹையஸ்ட் பவர் இல்லையா? X². இப்போ Y எடுத்துக்கோங்க. Y வந்து இங்கே இல்லை, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது ரெண்டுத்தில் எது ஹையஸ்ட் பவர்? Y². இப்போ Z, மூணுத்துலேயுமே Z இருக்குது. இங்கே Z இருக்குது, இங்கே Z², இங்கே Z. அதுதான் ஹையஸ்ட் பவர் வந்து Z². ஸோ இவ்வளோ தான் LCM. இந்த ரூலை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா LCM ஆன் வேரியபிள்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதணும், எல்லா டேர்ம்ஸும் வரணும். மூணுத்துலேயுமே காமனாக இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம், எல்லா டேர்மும் வரணும், ஹையஸ்ட் பவர் எழுதணும், அவ்வளோதான். இப்போ நம்பரும் வேரியபிள்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி போடுறதுன்னா சிம்பிள் தான். இந்த 2 வந்து நம்ம எதுவும் பிரிக்க முடியாது. 2 அப்படியே ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த XY அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 3யும் நம்ம பிரிக்க முடியாது. ஸோ 3யும் அப்படியே இருக்கட்டும். XY. இங்கே 4 இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து 2² எழுதிக்க முடியும். சரியா? XZ அப்படி எழுதிக்கோங்க. அதாவது 2XY அப்படியே தான் இருக்கும், 3XYயும் அப்படியே தான் இருக்கும். 4XZ மட்டும் நம்ம வந்து 4 வந்து 2² எழுதியிருக்கோம், XZ அப்படின்னு எழுதிட்டோம். சரி, ஓகே. இந்த ரூலை உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. ஹையஸ்ட் பவர் 2, 3, 2ல் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் வந்து 2². ஓகேவா? 2². ஆல் டேர்ம்ஸ் எழுதணும். நம்ம 2 எழுதிட்டோம், அப்புறம் இன்னும் நம்ம வந்து 3 எழுதலை. ஸோ 3யும் எழுதிக்கலாம். வேணாங்க, Xன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, டாட் வச்சுக்கிறேங்க. மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். சரியா? மூணுத்துலேயுமே X இருக்குது, பவரில் 1 தான் இருக்குது. ஸோ அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. Y 2 இடத்துல இருக்குது, பவரில் 1 இருக்குது, அதையும் எழுதிக்கலாம். Z ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. ஆல் டேர்ம்ஸ் கான்செப்டில் எதுவும் வரதுனால அப்படி எழுதிப்போம். இதில் பவர்லாம் வேரியபிள்ஸில் எதுவுமே இல்லை, எல்லாமே 1ங்கிறதுனால அப்படி எழுதிட்டோம். 2 மட்டும் ஒரு இடத்துல ஒரு பவரில் 1 இருக்குது, இங்கே பவரில் 2 இருக்குது. அதனால் ஹையஸ்ட் பவர் எடுக்கணுங்கிறதுக்காக 2² எடுத்துட்டோம். 3 மட்டும் வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, அதனால் 3யும் எழுதியாச்சு. அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் நீங்கள் போட்டுடலாம். 2 பவர் 2 இருந்துச்சுன்னா 4, 4 3s are 12, X Y Z. அவ்வளோதான் இதோட LCM. சரி, இந்த சம்மில் நம்பரும் வேரியபிளும் கலந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 18, 16 அப்படின்னு இருக்குது. சரியா? நம்ம தனித்தனியாக போட்டுட்டு அதோட பவர் எழுதிக்கலாம். உங்களுக்கு டைரெக்டாகவே போட தெரியும்னா நீங்கள் போட்டுக்கலாம். போட தெரியல அப்படின்னா இந்த L டிவிஷன் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை வந்து 2ல் போட்டுக்கலாம். 2 டேபிள் 9 2s are 18, 3 3 3s are 9. சரியா? அப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 18X² Y² Z³ 2 into 3 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 3² இன்ட்டு இந்த X வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால ஸ்மால் லெட்டரில் மாற்றிக்கிறேன். ஏன்னா இன்ட்டும் அதே மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா? ஓகே. 2 into 3² இன்ட்டு X² Y² Z³. ஓகேவா? X² Y² Z³. ஓகே. இப்போ இந்த 16X Y² Z² எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா 16 அந்த மாதிரி 2 டைம்ஸ் 2ஆல் போட்டிங்கன்னா 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4. அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 16 2 power 4 இன்ட்டு X Y² Z² அப்படின்னு எழுதுகிறோம். சரியா? இப்போ ஹையஸ்ட் பவர்
ஆல் டேர்ம்ஸ் அந்த கான்செப்டை யூஸ் பண்ண வேண்டியது தான். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 பவர் 4 இருக்குது. அப்போ ஹையஸ்ட் பவர் எது? 2 பவர் 4. ஓகே. அடுத்தது இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது. இங்கே எங்கேயுமே 3ஏ இல்லை, ஆனால் ஆல் டேர்ம்ஸ் கான்செப்டில் அது வந்துருங்கிறதுனால இன்ட்டு 3 ஸ்கொயர். ஓகேவா? இன்ட்டு இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. சரி, ஓகே. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹையஸ்ட் பவர். ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஒய் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். இங்கே இசட் கியூப் இசட் ஸ்கொயர் இருக்குது. ஹையஸ்ட் பவர்னால் இசட் கியூபை போட்டுக்கோங்க. இப்படியே ஆன்சரில் கொஷின் பேப்பரில் ஆன்சர் இருந்ததுன்னா அதை டிக் பண்ணிவிடுங்க. இல்லைனா மல்டிப்ளை பண்ணி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். 2 பவர் 4 வந்து 16 வரும். 3 ஸ்கொயர் வந்து 9 வரும். 16 இன்ட்டு 9 என்ன வரும் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. 16 இன்ட்டு 9 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் கியூப். இப்போ 16ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 144 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் கியூப். இதுதான் LCM.